அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சின்ன ஆலோசனை செய்தியோடு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். மனிதனுக்கு தேவன் அவன் பிழைக்க வேண்டும், உயிர் வாழ வேண்டும் என்று சொல்லி அவனுக்காக சகல விதமான தானியங்களும் பழ வகைகளும் காய்கறிகளும் போன்ற எல்லா உணவுப் பொருட்களை கர்த்தர் மனிதனுக்காக வைத்திருக்கின்றார். விளைந்து அவைகளை அவன் அறுவடை செய்து அவைகளை அவன் அனுபவிக்கிறவனாக இருக்கிறான். இதை தேவன் மனிதனுடைய பிழைப்புக்காக ஏற்படுத்தியிருக்கின்றான். இப்படியாக அவனுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆதாரங்களை அவன் அளவோடு கூட அவன் புசித்து ஆரோக்கியத்தோடு கூட நீடிய ஆயுஸ் நாட்களோடு வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் இன்றைக்கு பார்க்கும்போது மனிதனுடைய ஒரு விருப்பங்கள் எப்படியாக மாறிவிட்டது என்று சொன்னால், எல்லாவற்றிலும் அவனுடைய விருப்பம் இச்சைக்குரியதாக தான் இருக்கிறது. அதில் குறிப்பாக ஆகாரத்தில் இந்த நாட்களில் பார்க்கும்போது மிகவும் அவன் இச்சிக்கின்ற ஒரு நிலையில சிற்றின்ப பிரியனாய் வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த சிற்றின்ப பிரியர்களால் அவர்களுக்கு என்ன நேரிடுகிறது என்று சொன்னால், பல்வேறு வகையில் பாதிப்புகள் உண்டாகிறது. ஒன்று, அவனுடைய ஆரோக்கியம் சீர்கெடுகின்றது. ரெண்டாவது, அவனுடைய வாழ்க்கையில் அவன் மிதமிஞ்சி சிற்றின்ப பிரியனாய் வாழும்போது அவன் கொடிய மோசமான பலன்களை பெறுகிறவனாக இருக்கிறான். இதை குறித்து பரிசுத்த வேதாந்தத்தில் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் சுருக்கமாக உங்கள் மத்தியில் பகிர்ந்து கடந்து செல்கின்றேன். சிற்றின்ப பிரியனுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்னவென்று சொன்னால், நீதிமொழிகள் 21:17 வாசிக்கும் போது அதில் 2 கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, அவனுக்கு வறுமையை கொண்டு வருகிறது. சிற்றின்ப பிரியனுக்கு சிற்றின்ப பிரியத்தின் நிமித்தமாக அவன் கண்டதெல்லாம் புசிக்க வேண்டும், கண்டதெல்லாம் அவன் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி விரும்பி தகாத முறையில் அவைகளை அவன் நாடி செல்வதன் நிமித்தமாக தனக்கு இருக்கின்ற வருமானத்துக்கு மிஞ்சி அதிகமான செலவுகளை அவன் செலவழிக்க வேண்டியதாக இருக்கிறது. இவைகளால் அவன் மிகவும் வறுமை கொள்கின்றவனாக, வறுமை உடையவனாக காணப்படுகின்றான். அதே வசனத்திலே இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது, அவன் தரித்திரனாக மாறுகிறவனாகவும் இருக்கிறான். அந்த சிற்றின்ப பிரியன் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு அடக்கத்தோடு, இச்சை அடக்கத்தோடு, அவன் மிகவும் புத்திசாலித்தனமாக இல்லாத அவன் சிற்றின்ப பிரியனாய் கண்டதெல்லாம் அவன் புசிப்பதற்கு யோசிப்பானால் அவனுக்கு வறுமையை கொண்டு வருவதோடு கூட தரித்திரத்தையும் உண்டு பண்ணுகிறது. ஆக இவைகளெல்லாம் நடைமுறையில் ஒரு மனிதன் அறியாமல் செய்கிற தவறுகளாக இருக்கிறது. அறிந்து கூட செய்கிறவனாக இருக்கிறான். அறியாத நிலையில் அவனுடைய விருப்பத்தின்படி வாழ வேண்டும் என்கின்றதுக்காக அவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து ஜீவிக்கின்றான். இதனால வறுமையும் தரித்திரம் மாத்திரமல்ல, பயங்கரமான ஆரோக்கிய கேடுகள் உண்டாகி தன் சரீரத்தில் பலவிதமான வியாதியை அவன் வருவித்துக் கொள்கின்றவனாக இருக்கின்றான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் கூட சிறு பிள்ளைகளுக்கு பல இடங்களில் கொண்டு போய் சிற்றுண்டிகளை அது அவர்கள் மிதமிஞ்சி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த ஆகாரங்களை, அந்த சிற்றுண்டிகளை திணித்து கொடுக்கிறார்கள். அது இன்றைக்கு ஒரு நாகரிகமாக கூட ஆகியிருக்கிறது. மிகவும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வழியில் பிள்ளைகளை வளர்த்து விடுகிறார்கள். ஆகவே அந்த பிள்ளைகள் அதே விருப்பத்தோடு கூட அவ்வப்போது அவ்விதமான சிற்றுண்டிகளை அவர்கள் புசிப்பதற்கு முற்படுகிறார்கள். இது சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு விதமான பழக்கங்கள் ஏற்படுவதனால அவர்களுடைய அறிவு, புத்தி இவைகள் கூட இதனால குறைந்து போகிறது. மூல வளர்ச்சியும் குறைந்து விடுகிறது, ஆரோக்கியத்தும் சீரழித்துக் கொள்கிறது. அதே நேரத்தில் சிறு வயதிலிருந்தே பலவிதமான பொல்லாத வியாதிகள் சரீரத்தில் ஏற்படுகிறது. இதெல்லாம் நமக்கு நடைமுறையில் தெரிந்த விஷயம்தான். இதெல்லாம் நாம் இன்றைக்கு ஓரளவுக்கு இதை நாம் யோசித்து சிந்தித்து மாற்றிக்கொள்வது நல்லது. பரிசுத்த வேதகம் இதை குறித்து மிகவும் கண்டிப்பாக எச்சரிக்கிறது, தெளிவுபடுத்துகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் இவ்விதமான ஆலோசனைகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய
நிலை தவறி போகின்ற வழிகள் என்ன இருக்கிறதோ அவைகளால் அவனுக்கு ஏற்படுகிற இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்ன என்பதெல்லாம் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கூடுமான அளவுக்கு நம்முடைய ஆகாரங்களை நாம் ஆரோக்கியத்தோடு நாம் புசிப்போம். நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை நாம் காப்பாற்றிக் கொள்வோம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. கிறிஸ்துவனுடைய வருகையிலே நாம் அவரை சந்திக்கும் போது நம்முடைய ஆத்மா ஆவி மாத்திரமல்ல சரீரமும் நாம் ஒரு கர்த்தருக்கென்று ஆயத்தமாக இருப்பதற்கு இவைகளை காத்துக்கொள்வதற்கு நம்முடைய நடைமுறையில் நம்முடைய புசிப்பு குடிப்பு நாம் பயன்படுத்துகிற ஆகாரம் இவைகளெல்லாம் மிகவும் நாம் சரியாக யோசித்து நாம் அளவோடு கூட ருசித்து நாம் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு தகுந்தவாறு திருப்தியாக நாம் இந்த பூமியில நாம் புசித்து வாழ்வோம். அதற்காக கர்த்தர் நம்மை அவ்விதமாக ஆசீர்வதித்து வைத்திருக்கின்றார். வீணாக தேவையில்லாத காரியங்களை நாம் பயன்படுத்தி நம்முடைய ஆரோக்கியங்களை சீர்கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்கிறதை பரிசுத்த வேதாகம் சொல்கிற ஆலோசனை கேட்போம். கர்த்தர் தாமே இந்த ஆலோசனையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.